கந்தனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று மனமுருகி முருகப்பெருமானை வணங்கும் போதே நம் உடம்பெல்லாம் மெய்சிலிருக்கும். இதில் அரோகரா என்றால் என்ன என்ற சந்தேகம் பலருக்கு இருக்கும். சிவபெருமானை வணங்கும் போது அரஹர மகாதேவா என்று சொல்லி வணங்குவது வழக்கம். திருஞான சம்பந்தர் ஒரு முறை பல்லக்கில் அமர்ந்து பயணம் செய்யும் போது அவரை சுமந்து சென்றவர்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக ஏலேலோ ஏலேலோ என்று பாடிக்கொண்டு வந்தனர். இதை கேட்ட சம்பந்தர் அதற்கான அர்த்தத்தை கேட்டார். அதன் பொருளை யாராலும் சொல்ல முடியவில்லை. உடனே அவர் பொருளில்லாத ஒன்றை சொல்வதை விட பொருளோடு அரஹரோ ஹரா என்று சொல்லுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார். அதுவே நாளடைவில் சுருங்கி அரோஹரா என்றாகிவிட்டது. காலப்போக்கில் முருகனடியார்கள் கந்தனுக்கு அரோஹரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா என்று சொல்லி வந்ததால் இச்சொற்கள் முருகப்பெருமானோடு இணைந்து விட்டன. இதன் பொருள், வெற்றிவேலை கையில் ஏந்தி இருக்கும் இறைவா, உன் வேலால் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களை போக்கி நற்கதியை அருள்வாயாக என்று முருகப்பெருமானிடம் உரிமையோடு முறையிடுவதாகும்.